அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தர மேலும் மாணவர்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் ஒன்று வழங்கப்பட்டது. அந்த முதலாம் தவணை பேப்பரில் பகுதி 2ல் 1 தொடக்கம் 2 வரையான கேள்விக்கான விளக்கம் சென்ற லிங்க் ஊடாக உங்களுக்கு வழங்கப்பட்டது. இன்று அந்த வினாத்தாளில் உள்ள தொடர்ச்சியான கேள்வியை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ரைட், இப்போ 3வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். கிறிஸ்துக்கு பின் 1850 என்ற ஆண்டு என்ற காலப்பகுதி எத்தனையாம் தசாப்தத்துக்குரியது, எத்தனையாவது சதாப்தத்துக்குரியது என்று கேட்கப்படுகின்றது. தசாப்தம் என்றால் உங்களுக்கு தெரியும் 10 வருடங்களை கொண்ட காலப்பகுதி. அப்போ கிறிஸ்துக்கு பின் 1850 எத்தனையாம் தசாப்தம் என்று கேட்டால் நம்ம படித்திருக்கின்றோம் 10க்கு ஒரு பூஜ்ஜியம் என்பதனால தரப்பட்ட ஆண்டின் 1ஆம் இடத்திலக்கத்தை மறைக்க வேண்டும். அந்த 1ஆம் இடத்திலக்கம் பூஜ்ஜியமாக இருந்தால் மறைக்கப்படாத பெருமானத்தில் மாற்றம் ஏற்படாது. பூஜ்ஜியம் இல்லாம அந்த 1ஆம் இடத்திலக்கம் வேறு பெருமானங்களை கொண்டு காணப்படும் என்று சொன்னால் மறைக்கப்படாத பெருமானத்துடன் ஒன்றை கூட்ட வேண்டும் என்று படிச்சிருக்கோம். அப்ப இது பூஜ்ஜியம்ங்கிறதால இதுல மாற்றம் வராது. ஸோ 185ஆம் தசாப்தம் என்று எழுதி கொள்ள வேண்டும். அதே போன்று 2வது கேள்வி, இது எத்தனையாம் சதாப்தம் என்று கேட்கான். சதாப்தம் என்று சொன்னால் நூற்றாண்டு, 100 வருடங்களை கொண்ட காலப்பகுதி. அப்போ 100க்கு 2 பூஜ்ஜியம் இருப்பதனால 2 இலக்கத்தை மறைக்க வேண்டும். அந்த 2ம் பூஜ்ஜியமாக இருந்தால் மறைக்கப்படாத பெருமானத்தில் மாற்றம் வராது. பூஜ்ஜியம் இல்லாமல் வேறு பெருமானம் இருக்கும்போது மறைக்கப்படாத பெருமானத்தில் ஒன்றை கூட்ட வேண்டும். அதே போன்றுதான் நூற்றாண்டு என்று சொன்னால் 2 பூஜ்ஜியம் கொண்ட பெருமானம், அதனால 2 இலக்கத்தை மறைக்கிறது. சரிதானே? அப்ப இது பூஜ்ஜியம் இல்லைன்னு. அப்ப 50ங்கிறது வேறு பெருமானம். 18ஓட ஒன்றை கூட்டும் போது 19ஆம் நூற்றாண்டு அல்லது 19ஆம் சதாப்தம் என்று எழுதி கொள்ள வேண்டும். சகாப்தம் என்கிறதான் மிலேனியம். அதுக்கு இன்னும் ஒரு பேர் ஒன்றைக்கு சகாப்தம் அல்லது மிலேனியம் அல்லது 1000ஆம் ஆண்டு. அது 1000 வருடங்களை கொண்ட காலப்பகுதி. அதில் கேட்டுப்படல. ஸோ 2 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, தசாப்தமும் சதாப்தமும். இதில் உரோமிலக்கம் 2 பாருங்கடா. கூட்டுக என்று போட்டு வருடம் மாதம் திகதி என்று தரப்பட்டிருக்கு. 15 13 11 8 25 17 என்று தரப்பட்டிருக்கு. இதை கூட்ட வேண்டும். அப்ப தெளிவாக பார்க்கணும். திகதி பக்கத்துல மாதம் இருக்கு. திகதி என்று சொன்னா நாள் என்றும் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு மாதம் 30 நாள். கணிதத்தில் கணக்கு செய்யும் போது ஒரு மாதம் 30 நாள்ங்கிறதால இதை கூட்டிக் கொள்ளும் போது 5 மேலும் 12 ஒன்று மிச்சம். இதை சேர்த்தீங்கன்னா 3 ஒன்றும் 4. அப்ப 42 நாள் என்று வராதுன்னு. 42 திகதி அல்லது நாள் என்று வராது. அப்போ இதில் எத்தனை 30 இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 42க்குள்ள ஒரு 30 இருக்கு. அதில் மீதி 1, அதாவது 12. அந்த 12 தான் திகதிக்குள்ள போட வேண்டும். அந்த 30 நாள் ஒரு மாதமாக மாறும். அதை சேர்க்கும் போது 12 மட்டும் 20 மாதம் என்று எழுதக்கூடாது. பக்கத்தில் வருடம் இருப்பதனால ஒரு வருடம் 12 மாதம். அப்ப 20 மாதத்துக்குள்ள எத்தனை 12 இருக்கும்? 1. அப்ப அதுல மீதி 8. அப்ப 8 மாதம். அந்த 12 ஒரு வருடமாக மாறும். அப்ப அந்த 1 சேர்க்கும் போது 9 இங்க 2. அப்ப 29 வருடம் 8 மாதம் 12 திகதி அல்லது நாளாக இருக்கும். அப்ப இதுல பி பாட்டை பாருங்க. நாள், மணித்தியாலம், அங்கால நிமிடம் என்று தரப்படுது. 05 02 13 03 18 46 கழிக்க வேண்டும். அப்ப நிமிடத்துக்கும் மணித்தியாலத்துக்கும் உள்ள தொடர்பு உங்களுக்கு தெரியும். ஒரு மணித்தியாலம் 60 நிமிடம்.
அப்ப 13லிருந்து 46 போகாட்டி இவர் கடன் கொடுக்கும் போது ஒரு மணித்தியாலத்தை கொடுப்பார். ஒரு மணித்தியாலம் 60 நிமிடம். 60ம் 13ம் 73. அப்ப 73லிருந்து 46 கழிக்கும் போது 27 என்று வரும். அப்ப 27 நிமிடம். இங்க கொடுத்தவர்கிட்ட இப்ப 1 இருக்கும். 1லிருந்து 18 போகாது. அப்ப மணித்தியாலம் நாள் கிட்ட கடன் வாங்கும் போது ஒரு நாள் 24 மணித்தியாலம். அது தெரிய வேண்டும். அப்ப 24 ஏற்கனவே 1 இருக்கு. அப்ப 25. அப்ப 25லிருந்து தான் 18 கழிக்கும் போது 7 மணித்தியாலம் என்று வரும். அப்ப கடன் கொடுத்தவர்கிட்ட இப்ப 4 இருக்கும். 4லிருந்து 3 போனா 1. அப்போ ஒரு நாள் 7 மணித்தியாலம் 27 நிமிடம் என்று கிடைக்கும். மூன்றாவது கேள்வியை பாருங்க. குமரன் சுதர்சனின் பிறந்த தினம் 1905 5ஆம் மாதம் 21ஆம் திகதி குமரன் பிறக்கின்றார். 2000ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 25ஆம் திகதி சுதர்சனி பிறந்த தினமாக காணப்படுகின்றது. இப்ப ஏற்பாட் கேள்வி என்னென்னு சொன்னது, அதுல 2023 6ஆம் மாதம் 20ஆம் திகதி அன்று இருவரினதுடைய வயதினை தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யணும், வருடம் மாதம் நாள் என்று போட்டுவிட்டு முதலாவது குமரனின் வயதை கண்டுபிடிப்போம். அப்ப 2023 6ஆம் மாதம் 20ஆம் திகதியிலிருந்து அவர் பிறந்த தினம் 1995 5ஆம் மாதம் 21 கழித்து குமரனின் வயதை முதல் கண்டுபிடிப்போம். அப்ப 20லிருந்து 21 போகாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாதத்துக்கும் நாளுக்கும் தொடர்பு ஒரு மாதம் 30 நாள். அப்ப 1 கொடுக்கும் போது 30ஆக மாறும். ஏற்கனவே 20 இருக்கு. அப்ப 30ம் 20ம் 50. 50லிருந்து 21 போனால் 29 நாள் என்று கிடைக்கும். இப்ப 5 இருக்கும். அப்ப 5லிருந்து 5 போனா 0 0. 13லிருந்து 5 போனா 8. இங்க 1 இருக்கும். 1லிருந்து 9 போகாது. 11லிருந்து 9 போனா 2. அப்ப இவர்த 9 இருக்கும். 0 0. அது போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்ப குமரனின் வயது 28 வருடம் என்னும் மாதம் ஸ்டார்ட் பண்ணல 29 நாளாக நடக்கும். இதே போன்று சுதர்சனின் வயதை பார்க்கும் போது அதே வருடம் மாதம் நாள் என்று பதிவிட்டு 2023 6ஆம் மாதம் 20ஆம் திகதியிலிருந்து சுதர்சனி பிறந்தது 2000 2ஆம் மாதம் 25 என்று தரப்படுது. அப்ப இவரினுடைய வயதை கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப 20லிருந்து 25 போகாது. கடன் கேட்கும் போது 30 30ம் 20ம் 50. 50லிருந்து 25 போனா 25 என்று வரும். இப்ப 6 இருக்கிற இடத்துல 5 இருக்கும். 5லிருந்து 2 போனா 3 என்று வரும். அப்ப 3 2 அங்கே 0 0. அப்ப 23 வயதும் 3 மாதமும் 25 நாளும் சுதர்சனின் வயதாக காணப்படும். இப்ப இதுல பீபாட் கேள்வி என்னன்னு சொன்னா, குமரன் சுதர்சனிலும் எவ்வளவு வயது கூடியவன் என இருவரினது வயதுகள் மூலம் கண்டுபிடிக்கணும் என்றால் மீண்டும் ஆண்டு மாதம் நாள் அல்லது வருடம் மாதம் நாள் எப்படியும் போடலாம். அப்ப சுதர்சனி அந்த குமரனின் வயதை பாருங்க 28 மாதம் இல்லை 29 நாள்ல இருந்து சுதர்சனினுடைய வயது 23 3 25 அதிலிருந்து கழிக்கும் போது எத்தனை வருடம் எத்தனை மாதம் எத்தனை நாள் கூடியவர் என்று கிடைக்கும். அப்ப 29லிருந்து 25 போன 4 என்று வரும். இப்ப பாருங்க, மேலுக்கு 0 கீழுக்கு 3 இருக்கு, கழிப்படாது. அப்ப ஒன்றை கடன் கேட்கும் போது ஒரு வருடம் 12 மாதம். அப்ப 12ம் 0ம் 12 தான். அதிலிருந்து 3ஐ கழிக்கும் போது 9 மாதம். அப்ப இங்க 27 27லிருந்து 23 கழிப்பீங்க என்று சொன்னா நேரடியாக போடலாம், அல்லது தனித்தனியாக கழித்து போட்டாலும் 4 என்று வரும். அப்ப 4 வருடம் 9 மாதம் 4 நாள் சுதர்சனை விட குமரன் மூத்தவர் ஆக இருப்பார்.
இதே போன்று தொடர்ச்சியான கேள்வி 4வது வினா. அதில் ஏற்பாட்டில் முதலாவது கேள்வி 215 குறைந்த மிக பெரிய 6 மடங்கை கேட்டுக்கொள்கிறான். அப்போ இப்படியான கேள்விகள் வரும்போது பிள்ளைகள் விரைவாக 215 நீங்கள் என்ன செய்யுங்க, 6ஆல் ஃபஸ்ட்டுக்கு பிரித்து கொள்ளுங்க. அப்போ 21 6 3 முறை 18 3 மீதி 5 கீழுக்கு இருக்கும்போது 35 6 5 முறை வரும், 6 முறை வராது, அது 36 5 முறை மீதி 5 இருக்கும். இப்போ இந்த விடையை வைத்து நீங்கள் மிகப்பெரிய 215 விட குறைந்த மிகப்பெரிய 6 மடங்கை கண்டுபிடிக்க முடியும். அப்போ 35 வார மேலுக்கு வார விடையை அந்த 6ஆல் பெருக்கும் போது விடை கிடைக்கும். 6 5 30 3 மீதி 6 3 18 3 21. அப்போ 210 6 5 30 3 மிச்சம் 6 3 18 3 21. அப்போ 210 என்று கிடைக்கும். அப்போ 215 குறைந்த மிக பெரிய 6 மடங்கு 210 காணப்படும். இவ்வாறு பார்க்க வேண்டும். இப்போ இரண்டாவது கேள்வி 96 காரணிகளை காண்க. அப்போ முதன்மை காரணியின் பெருக்கம் காரணி என்று 3 டைப் காரணிகளும் மடங்குகளும் படிக்கும் போது சொல்லி தந்திருப்பேன். இப்போ 96 எல்லா காரணிகளையும் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட்டுக்கு 1ஆல் வகுப்படும், இது 2ஆல் பிரிப்படும், 3ஆல் பிரிப்படும். இலக்க சுட்டியை பாருங்க, 9ஐயும் 6ஐயும் கூட்டி நீங்கள் 15, இதை மீண்டும் உடைத்து கூட்டும் போது 6. அப்போ இது 3 மடங்கு என்பதனால 3ஆல் பிரிப்படும். இது 4ஆல் பிரிப்படும், கடைசி 2 இலக்கமும் 4 மடங்கு. ஸோ 5ஆல் பிரிப்படாது, 6ஆல் பிரிப்படும். என 2ஆல் 3ஆலும் பிரிப்பட்டால் 6ஆல் வகுப்படும், 7ஆல் வகுப்படாது, 8ஆல் பிரிப்படும், 9ஆல் வகுப்படாது, 11 வகுப்படாது, 12ஆல் பிரிப்படும். 4 3 12. அங்கே அப்படியே பார்க்கக்கூட 6 3 18, 6 3 18ஆல் பிரிப்படும், 24ஆல் பிரிப்படும். அதன் பிறகு பாருங்க, இதில் அரைவாசி 96 அரைவாசி 48, 48ஆல் வகுப்படும், 48ஆல் வகுப்படும். இதனுடைய அரைவாசி வந்தால் இங்கே என்ன பெருமானம் இருக்கின்றதோ அதே பெருமானத்தால் பிரிப்படும், 96ஆல் வகுப்படும். இவ்வளவுதான் அந்த 96 காரணிகளாக இருக்கும். இப்போ மூன்றாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 96 முதன்மை காரணியை கேட்கலாம். அப்போ 96 முதன்மை காரணியை கேட்டால் நீங்கள் 96 போட்டு ரஃப் ஷீட்டில் முதன்மை எண்ணால் பிரிக்கணும். முதலாவது முதன்மையின் 2, அப்போ 2ஆல் பிரிப்படும் 48, மீண்டும் 2ஆல் பிரிக்கலாம், மீண்டும் 2ஆல் பிரிக்க முடியும், மீண்டும் 2ஆல் பிரிக்கலாம், மீண்டும் 2ஆல் பிரிக்கும் போது 3 வரும், திருப்பி 2ஆல் பிரிக்க முடியாது, 3ஆல் பிரித்தா 1 என்று வரும். முதன்மை காரணியின் பெருக்கத்தை கேட்டால் தான் 2 தர 2 தர 2 தர 2 தர 2 தர 3 என்று எழுத வேண்டும். கேட்ட கேள்வி முதன்மை காரணியை மட்டும் கேட்காது. அப்போ இதில் வித்தியாசமான 2 இலக்கம் இருக்கு. அப்போ 2, 3 அதை கமா போட்டு எழுதி கொள்ள வேண்டும். இதுதான் முதன்மை காரணியாக காணப்படும். அதே போன்று 4வது வினா 72 96 144 போகாப்பே கேட்கப்படுகின்றது. அப்போ போகாப்பே என்று சொன்னால் பொது காரணிகளுள் பெரியது. அப்போ 3 இலக்கத்தையும் பொதுவாக பிரிபடக்கூடிய முதலாவது முதன்மையின் 2. அப்போ 36, இதுவும் 2ஆல் பிரிப்படும், இவரும் 2ஆல் பிரிப்படும், இவரும் 2ஆல் பிரிப்படும் என்பதனால 2ஆல் பிரித்து கொள்கிறேன். மீண்டும் அந்த 3 பெருமானமும் 2ஆல் பிரிப்படும், 18 24 36. மீண்டும் அந்த 3 பெருமானமும் 2ஆல் வகுப்படும். அதன் பிறகு 2ஆல் பிரிக்க முடியாது, இதுவும் தான் பிரிபடும், இவர் பிரிபட மாட்டாது. அப்போ 3ம் பிரிபடக்கூடிய பொதுவான முதன்மை எண் 3ஆக இருக்கும். இதை 3ஆல் பிரிக்கும் போது
3 முறை, இது 4 முறை, இது 6 முறை. அப்போ மீண்டும் பொதுவான ஒரு முதன்மை எண்ணால் 3ஐயும் பிரிக்கக்கூடிய பொதுவான முதன்மை எண் இல்லை. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணி போட்டு எங்களை வாரத்தினை செய்ய வேண்டும், பெருக்க வேண்டும். பெருக்கும் போது போக்காப்பே கிடைக்கும். அப்போ 2 பெருக்கினா 4, 4 8, 8 3 24. அப்போ இந்த கேள்விக்குரிய பொது காரணிகளுள் பெரியது 24 ஆக காணப்படும். இப்போ 5வதுல ஏ கேள்வி, ஏ பார்ட். ஏ சமன் மறை 3 என்று தரப்படுகின்றது. பி சமன் சக 2 என்று தரப்படுகின்றது. திசை கொண்ட எண்களை எண் கோட்டில் குறித்து காட்டுக. அப்போ இந்த 2 திசை கொண்ட எண்களையும் நீங்கள் எண் கோட்டோட வரைய வேண்டும். 0, 0க்கு வலது பக்கம் நேர்பெருமானம், இடது பக்கம் மறை பெருமானம். அதை நான் குறிப்பிட்ட பெருமானம் வர எழுதி போட்டு தந்த பெருமானத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், குறித்து காட்ட வேண்டும். ஒவ்வொரு எண்கோட்டில் அந்த பெருமானத்தை எழுதி கொள்ளும் போது சம இடைவெளியுடன் அந்த பெருமானத்தை நீங்கள் நோட் பண்ண வேண்டும். அப்போ ஏயின் பெருமானம் மறை 3, அப்போ இது ஏ ஆக இருக்கும். பியின் பெருமானம் சக 2, அதற்கு மேலே அந்த எழுத்தை போடுங்க, பி என்று குறித்து காட்ட வேண்டும். அதே போன்று அதில் பி பார்ட் கேள்வி, எண் கோட்டை பயன்படுத்தி கூட்டுக என்று சொல்லப்படுது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், ஒரு எண் கோடை ஒன்றை வரைவோம். அப்போ 0 நடுவில் இருக்கும். அப்போ மறை 1, மறை 2, மறை 3, மறை 4. அங்கால 1 2 3 4 5 வர போடுறேன். ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், மறை 3ல் அவன் சொல்லப்பட்ட பெருமானம் மறை 3ல் டொட்டை வைத்து கூட்டணும், நேர் 5 கூட்டணும். அப்போ நேர் 5 கூட்டணும் என்று சொன்னால் நீங்கள் வைத்த டொட்டுக்கு வலது பக்கம்தான் நகர்த்த வேண்டும். மறை வந்தால் இடது பக்கம் நகர்த்த வேண்டும். அப்போ 5 இலக்கம் வலது பக்கம் நகர்த்தும் போது 1 2 பாருங்க 3 4 5 இவ்வாறு நீங்கள் தனித்தனியாக இப்படி போட்டு காட்டலாம். அது மொத்தமாக இதிலிருந்து இதுவரை நீங்கள் கோடு போட்டு காட்ட முடியும். அப்போ இவ்வாறு காட்டி போட்டு கடைசியாக நீங்கள் விரும்பினா 0லிருந்து இறுதியாக வார விடைக்கும் என்ன செய்யலாம், இந்த அம்புக்குரிய போட்டு காட்டிக்கொள்ள முடியும். அப்போ இதுதான் இதனுடைய எண் கோட்டை பயன்படுத்தி கூட்டும் முறையாக இருக்கும். அதே போன்று இன்னும் ஒரு கேள்வி கேட்கப்படுது, எண் கோட்டை பயன்படுத்தி கூட்டணும் என்று சொன்னால் இந்த மறை 2ஐயும் மறை 4ஐயும். அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு எண் கோட்டை வரைந்து 0 இடது பக்கம் போட்டு நேர்பெருமானம் இல்லை. அப்போ மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 மறை 5 வர போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், மறை 2ல் நீங்கள் ஆரம்ப பெருமானம் சொல்லப்படுது, டொட்டை வைத்து போட்டு கூட்டணும் மறை 4ன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வைத்த டொட்டுக்கு சக வந்தா வலது பக்கம் நகர்த்தணும், மறை வந்தா இடது பக்கம் நகர்த்தணும். அப்போ மறை வாரத்தால் 4 இலக்கம் இடது பக்கம் நகர்த்தணும். அப்போ 1 இலக்கம் 2 இலக்கம் 3 இலக்கம். அப்போ இன்னும் ஒரு பெருமானத்தை நம்ம குறித்து காட்ட வேண்டும். அப்போ 4வது இலக்கம் மறை 6ல் முடிவடையும். கட்டாயம் அந்த திசையை போட்டு காட்ட வேண்டும். விரும்பினால் 0லிருந்து அந்த விடைக்கு கீழாலையும் நீங்கள் அந்த படத்தை குறித்து காட்ட முடியும். சீப்பாட் கேள்வி, பெருமானம் காண்க. மறை 15ல் 1 சக மறை 15ல் 9 என்று தரப்படுகின்றது. ஒரு பின்னத்தை கூட்டணும் அல்லது கழிக்கணும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும்டா, பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும். எப்பயும் அந்த மறை பின்னத்தில் அந்த தொகுதி எண்ணுக்குத்தான் சொந்தமாக இருக்கும். அதனால் அதை நடுவில் போட்டுக்கொள்வாங்க. அப்போ 2னுடைய பகுதி எண்ணும் சமன். அப்போ ஒரு 15 போட்டு நம்ம படித்திருக்கின்றோம். கூட்டும் போது 2 மறை பெருமானம் வரும்போது 2 மறை பெருமானம் வந்தால் மறையை போட்டு விட்டு அந்த 1ஐயும் 9ஐயும் கூட்டும் போது 10. அப்போ கடைசி ஆன்சர் 15ன் மேல் மறை 10 என்று கிடைக்கும்.
அப்ப இரண்டும் நேர் பெருமானம் வந்தா நேர போட்டு கூட்ட வேண்டும். ரெண்டும் மறை பெருமானம் வந்தா மறையை போட்டு கூட்டிக் கொள்ள வேண்டும். நேரும் மறையும் அல்லது மறையும் நேரும் வரும்போது அந்த குறியீட்டை விட்டு போட்டு எந்த பெருமானம் பெரிது என்று பார்க்க வேண்டும். பார்த்து விட்டு பெரிய பெருமானத்துக்கு முன்னுக்கு வார அடையாளத்தை போட்டு பெரிய பெருமானத்திலிருந்து சிறிய பெருமானத்தை கழிக்க வேண்டும் என்று படித்திருக்கின்றோம். அதில் தெளிவாக இருக்க வேண்டும். இப்ப இரண்டாவது கேள்வி, சக 12.5 சக மறை 17.46 சக பிளஸ் 5.59 5.9 பிளஸ் 5.9. அப்ப இதையும் சுருக்கி கொள்ள வேண்டும். அப்ப முதல் இவரை நம்ம எடுத்துக்கொள்வோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிளஸும் மறையும் வரும்போது குறியீட்டை விட்டு போட்டு எந்த பெருமானம் பெரிது என்று பார்க்க வேண்டும். 12.5 17.46 17.46க்கு முன்னுக்கு மறை இருப்பதனால மறையை போட்டு விட்டு 17.46 இந்த 12.5 அங்கே இலக்கம் இல்லைன்னு சொன்னா பூஜ்ஜியத்தை போட்டு கழிக்க வேண்டும். 6 பூஜ்ஜியம் 6 கடன் வாங்க வேண்டும். கழித்த 9 6 2 போன 4. அப்ப 4.90 அல்லது 4.9 என்றும் போடலாம். பூஜ்ஜியம் தொங்கலை வந்தா போட வேண்டிய அவசியம் இல்லை. அதோட கூட்டணும் 5.9 பிளஸ் 5.9 கூட்டணும். அப்ப மீண்டும் பாருங்க, மறையும் ஒரு நேர் பெருமானத்தையும் கூட்ட போறோம். இந்த சந்தர்ப்பத்திலையும் குறியீட்டை விட்டு போட்டு எந்த பெருமானம் பெரிது என்று பார்க்கணும். அப்ப குறியீட்டை விட்டு போட்டு பாருங்க, 4.9 5.9 5.9. அதுக்கு முன்னுக்கு சகை இருப்பதனால சகையை போட்டு அந்த 5.9 4.9 கழிக்கும் போது 1.0 அது 1.0 என்னும் போடலாம், அல்லது பிளஸ் 1 போடலாம், அல்லது சும்மா 1 போட்டாலும் நேர் ஒன்றாகத்தான் குறித்து காட்டும். இதுதான் அந்த இரண்டாவது கேள்விக்கான விளக்கமாக இருக்கும். இப்ப டீபார்ட் கேள்வியை பாருங்க, ஒரு படம் ஒன்று தரப்படுது, அதுல சுற்றளவை கேட்க. அப்ப முக்கோணத்துல 3 பக்க நீளமும் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்ல தரப்பட்டிருக்கு. அப்ப நம்ம சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் இரண்டாக பிரித்து, முதலாவது 4 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர், இரண்டாவது 37 மில்லிமீட்டர் என்று சொல்லப்படுது. 37 மில்லிமீட்டர் என்று சொன்னா அதை சென்டிமீட்டராகவும் மில்லிமீட்டராகவும் மாற்றி எழுதும் போது உங்களுக்கு தெரியும் 3 சென்டிமீட்டரும் 7 மில்லிமீட்டரும் என்று அதை உடைத்து கொள்ள முடியும். இறுதியாக 5 சென்டிமீட்டர் 4 மில்லிமீட்டர் என்று தரப்படுது. இப்ப சென்டிமீட்டருக்கு மில்லிமீட்டருக்கு தொடர்பு தெரியணும். 1 சென்டிமீட்டர் சமன் 10 மில்லிமீட்டர். 10 வராது, 10 வந்தா 0 அங்கே 1 சேரும். 10ஓட கூட வந்தா அந்த 10 மடங்கு எத்தனை இருக்குன்னு பார்த்து அதனுடைய மீதியை போட்டு அங்கால சென்டிமீட்டரை சேர்த்து கொள்ள வேண்டும். அப்ப இதை கூட்டும் போது பாருங்க 19 8 மேலும் 15 நாளும் 19. அப்ப 19 மில்லிமீட்டருக்குள்ள உங்களுக்கு தெரியும் 1 சென்டிமீட்டரும் 9 மில்லிமீட்டரும் வரும். 9 மில்லிமீட்டரும் வரும். அப்ப மில்லிமீட்டருக்குள்ள 9 போட்டீங்கன்னா அந்த 1 சென்டிமீட்டர் சென்டிமீட்டரோட சேரும் போது 5 3 8 8 5 13. அப்ப அந்த முக்கோணத்தினுடைய சுற்றளவு 13 சென்டிமீட்டரும் 9 மில்லிமீட்டருமாக காணப்படும். அப்ப இவ்வளவு தான் பிள்ளைகள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த ஃபர்ஸ்ட் டைம் பேப்பரில் இருக்கக்கூடிய கேள்வி தொகுப்புகள். இதே போன்று கேள்வி தொகுப்புகள் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்லையும் வரக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் தெளிவாக விளங்கி நீங்கள் கரெக்ஷன் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் ஒன்று, ஒரு மாடல் பேப்பர் ஒன்று அனுப்பப்படும். அதையும் நீங்கள் செய்து இதே போன்று விளக்கங்கள் தரப்படும். அதையும் நீங்கள் கரெக்ஷன் பார்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் புதிய பேப்பர் ஊடாகத்தான் உங்களை சந்திக்க இருக்கின்ற அந்த பேப்பர் உங்களுக்கு ஏர்லியாக அனுப்பப்படும். அதை நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். அதன் பிறகுதான் இந்த விளக்கம் உங்களுக்கு இதே போன்ற விளக்கங்கள் தொடர்ச்சியாக தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.